ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் அகாடமியில் தமிழ் சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து ரிலேட்டடாக புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம கன்யன் புக் பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதில் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் புத்தா புக்கோட அப்டேட் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மூணுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் பார்த்துட்டு செகண்ட் வந்து நம்ம கனியன், தேர்டு வந்து புத்தா அப்படி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அதாவது கவர் பேஜ் புக் கவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து பாகம் 1 அப்படின்னு சொல்லி அழகு 1 அழகு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து அந்த அழகு 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து சொல், அதுக்கப்புறம் சொல் அகராதி அப்படின்றது கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்லைனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொரியர் இல்லாட்டி நம்ம போஸ்ட் மூலிமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட எல்லா பிரான்ச்சஸ் நம்பர்ஸும் எங்கே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிளேஸில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருமூலரோட கோட் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிஸ்க்ளைமர் மாதிரி அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம யாரும் வந்து அந்த புக் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேட் பாருங்கள், நமக்கு 350 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 315 ரூபா வரும். ஸோ மொத்த பக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 376 பக்கங்கள் வருது நமக்கு. இது என்ன அப்படின்னு கவர் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். நமக்கு வந்து பாடத்திட்டம் படி மொத்தம் நமக்கு 7 யூனிட் தமிழுக்கு. ஸோ அந்த 7 யூனிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அலகுகள், அலகு 7 அலகுமே என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே கொடுத்துட்டா. ஆனால் பட் இதில் என்ன அதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி மொத்தம் நமக்கு வெளியிட்டது 7 அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஆனால் இந்த புக்கில் என்ன கவர் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து யூனிட் 1 and 2 மட்டும்தான் கவர் ஆகுது இந்த பாகத்தில். இன்னும் இது இல்லாமல் 2 பாகங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பாகங்கள் என்ன கவர் ஆகும் அப்படின்னா 3, 4, 5, 6 மிச்சம் 4 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாகம் 2ஆகவும் 7வது யூனிட் மட்டும் பாகம் 3ஆகவும் 3 புக் மொத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாகம் 1 வந்து தொகுக்கப்பட்டுள்ளது. பாகம் 2 மற்றும் 3 வந்து விரைவில் வெளியிடப்படும். ஸோ ஃபர்தராக நாங்கள் வந்து புக் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது. ஸோ ஃபர்தராக நம்ம உள்ள எப்படி கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டென்ட் வந்து ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அழகு 1 இலக்கணம்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு டாபிக் மட்டும் அந்த ஒரு இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு பேஜஸ் பாருங்கள் நமக்கு எவ்வளோ போயிடுச்சுருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ஹெட்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிலை. ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் பேஜஸ் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரித்தெழுதுக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புணர்ச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. நிலைமொழி, வருமொழின்னு சொல்லி ஒவ்வொரு புணர்ச்சியாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு விகார புணர்ச்சி தெரியும், 3 வகைப்படும் சொல்லிட்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஃபுல்லாக அதுதான் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றினா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி உச்சரிப்பு அதை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு பொருள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுற்றெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாம்பிள் பிடிஎஃப் அப்படின்னால பேஜஸ் வந்து அங்கங்கே வந்து கட் பண்ணி தான் இருக்கும். ஸோ கண்டினியூட்டி இருக்காது. டாபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் தான் இங்கே கொடுக்குறதாக்கும். ஏன் அப்படின்னா டாபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி கிடையாது. ஜஸ்ட் என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்ற சாம்பிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஒரு டாப்பிக்கு 1 பேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து சுற்றெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை அறிதல். ஸோ அந்த டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாருங்கள், ஒருமை பன்மை அறிதல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தன்மை பெயர் கொடுத்துருக்காங்க, முன்னிலை, அதுக்கப்புறம் படர்க்கை. ஸோ அதுலேயே ஒருமை பன்மை அப்படி தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு படர்க்கை விகுதிகள் அப்படின்றது தனியாக வந்துச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சொல்
சொல்ல வந்து நமக்கு வேர்ச்சொல் அறிதல் தான் ஃபஸ்ட் நமக்கு வரும். ஸோ பாருங்கள், வேர்ச்சொல் அப்படிங்கும்போது கீழே வந்து 13 வகை வந்து நமக்கு வந்து வேர்ச்சொல் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன டைப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிக்குறள் ஒற்று, தனிக்குறள் ஒற்று, குற்றியல் உகரம், அதுக்கப்புறம் இரு குறள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரிலாம் நமக்கு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பகுபது இலக்கணம் கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து அயற்சொல் அண்ட் தமிழ் சொல். ஸோ இது நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஆப்டான தமிழ் வேர்ட்ஸ் தெரியாது. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அயற்சொல் இல்லை தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வினைச்சொல் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. ஸோ என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம எழுத்துக்கள் வச்சு நமக்கு பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுத்துப்பிழை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது பேசிக் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றத என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை வச்சு என்ன பிழைகள் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்கப்பா. அதனால தான் அந்த பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சொல் அகராதி யூனிட் 2. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நம்ம யூனிட் 1 தான் பார்த்தோம். இப்போ தான் யூனிட் 2 பார்க்குறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் எடுத்துனே எதிர்ச்சொல்லை எடுத்தெடுத்தல், அது தேர்ந்தெடுத்தல் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து எதிர்ச்சொல் வந்து நமக்கு எப்பயுமே கேட்குறதா, நமக்கு ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிறதா, நமக்கு பழைய சிலபஸ்லேயே பொருந்தாத சொல், எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும் கேட்பாங்க. சொல்லும் பொருளும் வச்சு தான் மேக்ஸிமம் எதிர்ச்சொல் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லும் பொருளும் படிக்கும் போது நல்லா படிச்சுக்கணும். அதை வச்சு தான் நமக்கு எதிர்ச்சொல் வரும். என்ன பாருங்கள், மிஸ்ஸை அப்படின்றதெல்லாம் நமக்கு டிஎன்பிசியில் அடித்து துவச்ச கேள்வி. அதேமாதிரி ஊழி அப்படின்றது நம்ம 6th புக்கில் இருக்குது. நீண்டதொரு காலப்பகுதி தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து குறுகிய காலப்பகுதி. ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி மாசரை அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஔவையார் சிலபஸில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம இதில் சொல்லும் பொருளும் படிக்கும்போதே நம்ம வந்து எதிர்ச்சொல் கேட்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உரிய பொருளை கண்டறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுவர் அப்படின்னா சொல்லலாம், அரண் சொல்லலாம், இஞ்சி சொல்லலாம், நெக்ஸ்ட்டு மதில் சொல்லலாம், இல்லை புரிசை. ஸோ யானை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு இந்த ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் வந்து யானை ஆண் யானையின் பெயர்கள்ன்ற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் மட்டும் நமக்கு 5 to 6 டைம்ஸ் வந்து பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு மட்டுமே கேட்டிருக்காங்க. அதான் இந்த ஒரு இதை மட்டுமே அந்த வேலம், மதகம், வாரணம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் மட்டும் வச்சுமே நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொருள் பன்மொழி. ஸோ நமக்கு இதுவுமே ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், சொல் அப்புறம் வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா வந்து உயர்ந்தோரை வந்து உயர்ந்துன்னு சொல்லுவாங்க, ஓங்குன்னு சொல்லுவாங்க, உயரம். ஸோ எல்லாமே ஒரே பொருள் தான் வரும். இதை நம்ம இலக்கண குறிப்புலேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு லைன் ஸ்பெசிஃபிக்காக அதே மாதிரி பாருங்கள் மிசை. ஸோ இதெல்லாம் நம்ம இலக்கண குறிப்பில் நம்ம பார்த்துருப்போம்ப்பா. இப்போ வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, அவ்வளோதான். நம்ம படித்ததே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அறிதல். ஆப்வியஸ்லி நம்ம மீனிங்ஸ் நம்ம புக்கில் இருக்க எல்லா லெசனோட பின்னாடி இருக்கிற நமக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் படிக்கும்போது நீங்கள் வந்து எதிர்ச்சொலுக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இப்போ கோவிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து இது ரெண்டுமே நமக்கு வந்து இதில் கொடுத்தது தான் சிலபஸில். பாருங்கள், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. வானில் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியணும், முகில் அப்படின்னா என்ன மேகம்னு தெரியணும். ஸோ அப்படின்னா தான் வானில் வந்து மேகம் இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த சொற்களில் வந்து அதுக்குள்ளே வந்து இது பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், காலை சூரிய ஒளி மலரின் இதழ்கள் அவளும். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நூலகத்தின் பயன் படித்தல். ஸோ வந்து படித்தா தான் நமக்கு நூலில் வந்து பயன் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்த மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த இதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஸோ இது இப்போ நம்ம பார்த்து தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், தலை அணைன்னு சொல்லுவாங்க, தலை அணைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஏன்னா தாவாரம்னு சொல்லுவோம், நம்ம தாழ்வாரம் வரம்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேச்சு வழக்கில் நம்ம வந்து வேறு மாதிரி பேசுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடைப்புக்குள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது வந்து இங்கிலீஷில் வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து 2 வேர்டையும் வந்து இணைக்கிறது, அதான் கலப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் இணைப்பு சொற்கள் கொடுத்துருங்க பாருங்கள், கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அந்த பேசிஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பல பொருள் தரும் ஒரு சொல். ஸோ இதே தான்
இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம முன்னாடி ஆல்ரெடி தமிழ் இதில் கற்றுருப்பாங்க. இப்போ வந்து கேட்டிருப்பாங்க ஏற்கனவே அரிமா, சிங்கம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம குதிரைனா என்ன அப்படின்றது இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ் சிலபஸில் வேறு மாரி இருந்தது. இப்போ கொஞ்சம் வேறு மாரி இது பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம 6த்தில் வந்து மா அப்படின்ற ஓர் எழுத்துக்கு வந்து நிறைய பொருள் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாரி அப்படின்றதுக்கு வந்து பாருங்க கொடு, பறவை, இரைத்தல், அழிவு. இந்த மாரி நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். பட் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தது இங்கே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டேஃப் பொறுத்த வரைக்கும். ஆனால் பட் இந்த புக் வந்து 3 தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் 1, யூனிட் 2 மட்டும் தான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லி 3 தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாகம் 1 மட்டுமே சாரி ரூ. 315 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் தான் போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் குரூப் 4 ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா புக்கில் இருக்க கண்டென்ட்லேருந்து நமக்கு 80% கொஷின்ஸ் வந்துடும். 80 to 85. ஸோ நமக்கு வந்து ஒரு 10 to 20% அந்த 15 to 20% தான் நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தேடணும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் அதில் ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு டேஃப்ல புக் வந்துச்சு அப்படின்றத எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நைட்டு தான் வந்திருக்கு. அவங்க அன்னைக்கு நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க புக் வந்து அந்த 1 ஹவரில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் மார்னிங் தான் பார்த்தேன். சீரியஸாக எனக்கு தெரியாது. அவங்க சொன்னனால தான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். ஸோ நான் போட வேணாம் தான் நினச்சேன். பட் அகெயின் வந்து 2 மெம்பர்ஸ் கேட்டாங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் கேட்டனால தான்ப்பா இந்த புக்கு ரிவ்யூ. ஸோ வந்து இது ஒர்த்தா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 3 புக் வரும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு புக்குக்கே இவ்வளோ டைம் எடுத்துருக்கு அப்படின்னா ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து புக்கில் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவிஷனுக்கு ஏதோ ஒரு புக் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன் உங்களுக்கு. புத்தா பற்றி, சுரேஷ், சாய், சந்தோஷ் மணி இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் கண்டென்ட்டில் இருக்கிறதே தான் இங்கே கொடுப்பாங்க. ஆனால் பட் எல்லாமே ஒரு 10 to 5% வந்து வெளியில் போவாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே இது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் கணியன் பற்றி கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ கணியன் பற்றி கேட்டிருந்தீங்க. கணியன் வந்து புக் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக ஜான்வரியிலேயே நமக்கு 1 மந்த் பிஃபோரே வந்து புக் வந்து வந்துருச்சு. ஆனால் பட் இந்த புக் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எதுலையுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த புக்கை வாங்கியிருந்தீங்க இல்லை அப்படின்னா இந்த புக்கை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். கீழே லிங்க் சென்ட் பண்ணுறதா சென்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அதாவது நம்ம யூடியூப் பயோ லிங்க்கில் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த புக் ரொம்ப சர்ச் பண்ணேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் அதில் இல்லை. அப்புறம் புக் மை ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஆப்ஸ் இருந்துச்சு, அதுலேயும் இல்லை. ஸோ அந்த கணியன் இன்ஸ்டியூட் அந்த யூடியூப்பில் போய் தேடும்போது 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லைப்பா. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ பாருங்கள் நமக்கு ரூ. 350 கொடுத்துருக்காங்க. 7 யூனிட்டும் ஒரே இதாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக இதுலேயுமே நமக்கு போட்டோம் அப்படின்னா வரவே இல்லை எனக்கு. இங்கே சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும் தான் அந்த புக் காட்டுச்சு. ஸோ வந்து வெறும் நீங்கள் வந்து அந்த கணியன் வந்து இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே காட்டலை. ஸோ எனக்கு அந்த லிங்க்கில் போனதுக்கு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சர்ச்சில் போனனால தான் எனக்கு வந்து இந்த புக்கு வந்து ஷோ ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில். ஆனால் அதில் என்ன அப்படின்னா ஸோ வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பை பண்ணுறீங்களா இல்லை கார்டில் ஆட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டு இது பொது தமிழும் இருக்குது. அப்புறம் சிறப்பு தமிழ் கன்னடம் சேர்த்துருக்கோம். 7 யூனிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கப்பா. ஆனால் பட் இதை மட்டும் தான் இருந்துச்சே தவிர இதை பற்றின எனக்கு எந்த அப்டேட்ஸுமே இல்லை. ஸோ இது வந்து எனக்கு பிடிஎஃப்ஓ இல்லை எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இது பண்ணலை. பட் இருந்தாலுமே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அவங்களோட டெலிகிராம் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேயுமே வந்து அவங்க பின் பண்ணவே இல்லை புக்கை பற்றி. ஆனால் பட் ஜனவரியில் ஒரே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த லிங்க்கில் நான் போய் பார்த்தேன்ப்பா. பார்த்ததுக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்துச்சு எனக்கு. திஸ் ப்ராடக்ட் கேனாட் பி ஃபவுண்ட் கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்னு வந்துச்சு அந்த லிங்க்கு. நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் போய் பார்த்தேன். ஸோ வரல. ஆனால் எனக்கு வேறு மாதிரி என்ன காமிச்சிச்சு அப்படின்னா அந்த பை நவ்வில் வந்து நான் பை நவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பை பண்ணுற மாதிரி காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காட்டுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியலப்பா. அந்த புக் இன்னும் அவைலபிலிட்டி இருக்கா என்ன எதுவுமே தெரியல. அதே மாதிரி ரிவ்யூவும் அந்த இது சர்டன் வெப்சைட்டில் இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கணியனில் இது தான். ஆனால் புக் வந்து இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வெப்சைட்டில் காட்டலை. நீங்கள் ஒன்ஸ் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் காட்டுது, ஒரு இதில் காட்டலை. ஸோ உண்மையிலே புக் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்கா என்னன்னு தெரியல. கணியன் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து புத்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஆக்சுவலாக புத்தா வந்து நேற்று கூட வந்து கேட்டிங்க ஒருத்தவங்க, நான் வந்து ஆர்டர் எப்படி கேன்சல் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பொறுத்தீங்க இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. ஜஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து நேற்று தான் வந்து ஜான் 3 வந்து ஆர்டர் போட்ட ஒரு சிஸ்டருக்கு புக் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கே நேற்று தான் கிடச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டவங்களுக்கு மேபி மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி வரலாம். இப்போ நான் வந்து ஜான் 19 தான் போட்டேன். ஸோ மேபி எனக்கு டியூஸ்டே வரலாம். அசம்ஷன் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே. மேக்ஸிமம் டியூஸ்டே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாட்டர்டே ஒரு நாள் இருக்குது, மண்டே ஒரு நாள் இருக்குது. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் ஆகியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் புத்தா வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. அதை பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனா கூட அவங்க எடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலுமே அவங்க சொல்கிறது வந்து கண்டிப்பாக புக் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க, அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் வந்துடும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் புக்கு. ஸோ புக்கு வந்து ஒர்த்து தான் எனக்கு கேட்டால். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கிளியராக ரிவ்யூ போட்டிருக்கேன்ப்பா, இதை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாரும் வந்து வேறு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதை போய் பார்த்தாலுமே ஒரு 3 hours வீடியோ இருக்கும், அதை பார்த்தாலும் ஓகே. சரி இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் புக்கு இருக்கும். ஸோ புக்கு வந்து ஒர்த்து தான். அவங்க சிஸ்டர் என்கிட்ட சொன்னது வந்து நல்லா ஒர்த் தான்ப்பா. ஆனால் பட் அவங்க நான் கேட்டதுக்கு வந்து 2 டேஸ் தான் ஆச்சு எங்களுக்கு. ஸோ டிபேச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் தான் ஃபர்தராக வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு வந்து 2 to 3 days ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இப்படி தான் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுறதை வச்சு, நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு இது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கணியன் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கைண்ட்லி கொஞ்சம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ப்பா, நான் மேக்ஸிமம் தேடிட்டேன். ஸோ வந்து டேஃபும் அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஒரு புக் மட்டும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது தானே, ஏன் வந்து நீங்கள் இத்தனை புக் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பெஸ்ட்டு புக் சொன்னீங்கன்னா நாங்கள் அது வாங்கிக்குவோம்ல அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஒரு அகாடமியில் புக் விட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 விதமான கான்ட்ரவர்சி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நல்ல மேக்ஸிமம் 2 கான்ட்ரவர்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்த்தாக தான் எல்லாருமே கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஏன்னா அவங்களோட இன்ஸ்டியூட் ரெப்புடேஷன் போயிடும். இன்னொன்று வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களே சொன்னாங்க, ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறது வந்து ஜஸ்ட்டு புக்கோட கட் காப்பி பேஸ்ட் தானே. ஸோ அதையே நீங்கள் வந்து பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னு. அது கரெக்டு தான். ஸோ இப்போ நானுமே சொல்கிறது என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா, உங்களுக்கு புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு வாங்குங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் இது. அதனால தான் எல்லா புக்ஸும் இருக்குன்றது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா புக்ஸுமே அதாக தான் இருக்கும். மிஸ்டேக்ஸ் இருக்காது. மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லா புக்ஸுமே வந்து ஒர்த்து தான். ஸோ இந்த புக்கு தான் அந்த புக்குன்னு கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே சொன்னாங்க, சுரேஷ் வந்து A3 பெருசாக இருக்கனால இல்லை நான் வெளியில் போகும்போது நான் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், ஸோ நான் படிக்கிறது நான் வெளியில் ஒர்க்குக்கு போகும்போது தான் படிக்க முடியும், ஸோ அதனால் எனக்கு அந்த புக் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்க கன்வீனியன்ட்டுக்கு அது எப்படி அஃபோர்டபுளாக இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா புக்ஸுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். புத்தா பிடிஎஃப் ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஃபும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் நான் வந்து எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் டெலகிராம் சேனலோட லிங்க். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் பிடிஎஃப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.